என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு வார்த்தை நம்மோடு அழகாக பேச விரும்புகிறார். சங்கீதம் 85 சங்கீதத்திலே 12வது வசனம், கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், அவர் நமக்கு ஒரு நன்மையான காரியங்களை நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு நாளும் தீமை செய்கிற தேவன் அல்ல. அதனால்தான் தாவீது எழுதுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை நான் பாடுவேன் என்று. சங்கீதம் அந்த வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிற தெய்வம், ஒரு நாளும் தீமை செய்கிற தெய்வன் அல்ல. ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவர் எப்படி நமக்கு நன்மை செய்தாரா? ஏசாயா 53:4-5 வாசிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு அவருடைய தழும்புகளாலே நம்ம சுகமாயிருக்கிறோம். அவர் சமாதானத்தை கொடுக்கும்படி, நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி அவர் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும்படி தேவன் எல்லாவற்றையும் அவர் மேல் வந்து விழுந்தது. அவருடைய தழும்புகளாலே நான் இன்றைக்கு குணமாய் இருக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, நீ நாடும் அவருடைய கிருபையினால வாழுகிறோம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில எனக்கு நன்மை நடக்கல, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, என் மகளுக்கு திருமணம் ஆகல, என் வீட்டில் சமாதானம் இல்லை என்று நீங்க நினைக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உனக்கு நன்மை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை உன் வாழ்க்கையில தாமதிச்சாலும் ஆண்டவர் நன்மையான காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது அழகா சொல்றார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், அதனால அவரை நான் பாடுவேன் என்று. ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிற தேவன். அதனால தான் அப்போஸ்தலர் 10:38 அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய். அந்த வார்த்தையை பாருங்க, அப்போஸ்தலர் 10:38 அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளையே, அவர் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிகிறார். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில நன்மை செய்ய யாரும் இல்லை என்று நீங்க சுற்றி திரியலாம். ஆனா உனக்காகவே ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். அதனால அவர் எப்பொழுதும் நமக்கு நன்மையானதை மாத்திரம் செய்வார். ஒரு நாள் அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. வாழ்க்கையில எதை தாமதிச்சாலும் ஆண்டவர் உனக்கு நன்மையானதை தான் அவர் செய்வார். அதனால நீங்க அவர் சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அவர் படி செய்து அவருடைய வழியில நீங்க போங்க. ஆண்டவர் உங்களுக்கு செம்மையான பாதையை காட்டி உங்களை அழகாய் நடத்தி அவர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். நான் இன்றைக்கு வார்த்தை கொண்டு நம்மோடு தேவன் பேசுறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த சத்தியத்தை யாரெல்லாம் கேட்டார்களோ, ஆண்டவரே எனக்கு நன்மை கிடைக்கலையே என்று யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ, ஒவ்வொருவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அந்த நன்மை உண்டாகட்டும், ஒவ்வொருவருக்கும் அந்த நன்மை கிடைக்கட்டும், நன்மையான காரியங்கள் கிடைக்கட்டும், குடும்பத்திலே அற்புதங்கள் நடக்கட்டும், சமாதானம் கிடைக்கட்டும். அப்பா, என்னோடு யாரெல்லாம் அந்த செய்தி கேட்டு ஆண்டவரே அர்ப்பணித்து உண்மையாய் ஜெபிக்கிறார்களோ, கர்த்தாவே அந்த குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவ சமாதானம் உங்கள் உள்ளத்தில் நிரப்பட்ட சாமி. தாவீது சொன்னது போல கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று, அதே போல ஒவ்வொருவருக்கும் அந்த நம்பிக்கை உண்டாகட்டும், என் ஆண்டவர் நன்மையான தருவார் என்று. அப்படியே நீங்க செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தில் நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை
ஆசீர்வதித்து நன்மையான காரியங்களை செய்வாராக. ஆமென்.